தமிழ் பள்ளியின் அட்மின் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் ஸ்டாலின் அவர்களை உரை வழங்க அழைக்கிறோம். திரு ஸ்டாலின் பொன்னுசாமி வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. பாலா இல்லாதனால நான் வந்து பேசுகிறேன் பேசிக்காக. ஸோ நம்ம ஸ்கூலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நம்ம ஸ்கூலில் தான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இல்லாமல் சங்கமத்தில் முத்திருக்கீங்க. அதுக்காக வேண்டி சொல்கிறக்க வேண்டி தான். ஸோ நம்ம வந்து ஸ்கூலோட வந்து மொத்தம் 3 பில்லர் தாங்க. சிம்பிள், ஓகே. குவாலிட்டி, ஓகே. எல்லாத்துக்குமே தெரியும். மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்கூலோட குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃபராக இருக்கும். ஏன்னா நம்மளோட சிலபஸ் வந்து ஓன் சிலபஸ்ஸு, நம்மளே எழுதின சிலபஸ்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 76 பேர், இப்போ நம்ம இந்த அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம், 76 பேர் பைலிங்கல் இதுவரை வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்டோட சக்ஸஸ். மூணாவது வந்து லீடர்ஷிப்ன்றது நாங்கள் சொல்கிறது அட்மின் எங்கேட்டையுமே சொல்லலை, ப்ளஸ் டீச்சர்ஸ் சொல்கிறோம். ஓகே, எல்லாமே வாலண்டியராக வந்து டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சாட்டர்டேஸ் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் கரெக்ஷன் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து இந்த 3 தாங்க மொத்தம் பில்லர் இது. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஸோ நம்ம ஸ்கூல் வந்து அட்வான்ஸ்ட் அக்ரிகேஷன் வாங்கியிருக்கு. இல்லை என்ன சொல்ல போனீங்கன்னா காக்னியா அக்ரிகேஷன் வாங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இங்கே உள்ள பப்ளிக் ஸ்கூல்ஸ், ரெகுலர் ஸ்கூல்ஸ் கூட இன்னும் வந்து காக்னியா அக்ரிகேஷன் வாங்காதது. அதனால் வந்து ஒரு வேர்ல்டு வைடு வந்து எஜுகேஷன் ஒரு ரெகக்னைஸ் கொடுக்குறதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு கொடுக்காத ஒரு ரெகக்னேஷன் வந்து நம்ம வந்து 2014 வாங்கிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ காக்னியா மூவ் ஆயிடுச்சு, காக்னியாவில் வாங்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 501c, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது. ஸோ இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சங்கமத்தோடு சேர்ந்துருந்தோம். இப்போ லாஸ்ட் இயராக வந்து பிரிகிறோம் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்காக வேண்டி, ரைட்டா. ஸோ கொஞ்சம் வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ், அதுக்காக வேண்டி தான் வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சது அது. ஸோ அதுதான் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் வந்து மொத்தம் நீங்கள் எந்த ஸ்கூலை வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். யூஎஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், நம்ம இதில் 27 பேர் தமிழ் பிஏ பண்ணியிருக்கோம். ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 90% நம்ம என்ன ஐடி, கொஞ்சம் ரிசர்ச் அதெல்லாம் இருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் 27 பேர் தமிழ் பிஏ பண்ணியிருக்கோம். சரியா, பிஏ பண்ணியிருக்காங்க. அதை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து இந்த சிலபஸ் எழுதுனதே உங்களுக்கு தெரியும் இருக்கிறேன். எனக்கு கூட நான் பேசிக் 2 எழுதியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ACTFL ட்ரெயின் பண்ணவங்க. பேசிக்காக எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லாங்குவேஜ் எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கோங்க பேசிக்காக. அதுவும் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் ட்ரைனிங், ஓகே, ட்ரைனிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. டீச்சர்ஸுக்கு சம்டைம்ஸ் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது, எவ்ரி வீக் கூப்பிட்டு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதான் என்னோட ஸ்கூலோட சக்ஸஸை பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிலபஸ் வந்து ஃபுல்லி அலைன்டு வித் ACTFL, ஓகே, அமெரிக்கன் கவுன்சில் டீச்சிங் ஃபார் ஃபாரின் லாங்குவேஜ், ஓகே, அதான் வந்து ACTFL. நம்மளோட அதை நீங்கள் நம்ம புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் 2 பேசிக் 1 புக்கெல்லாம் பின் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரமிட் மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டீங்க என்ன அப்படின்றது. அது ACTFLோட மேப்பிங். அது நம்ம ஸ்கூல் வந்து எப்படி ACTFLோட மேப்பாக இருக்குன்றதை பற்றி தான் அது சொல்லியிருப்போம் நம்ம. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னது நம்ம சொல்லியிருக்கது நிறையா லாங்குவேஜை மேப் பண்ணி நம்ம வந்து ஒரு சிலபஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஓவரால் சொல்ல பார்த்தீங்கன்னா LSRW மொத்தமே 4 பேருக்கு. நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்லித்தர விஷயம் வேறு, இங்கே அதே போல் யூஎஸில் வந்து லாங்குவேஜ் சொல்லித்தர விஷயம் வேறு. அதனால தான் வந்து இந்த LSRWன்ற ஒரு கான்செப்ட் வந்து கான்செப்ட் முன்னாடியே இருக்குது. நம்ம யூஎஸில் சொல்லித்தரணும் அப்படின்னா அந்த LSRW ஃபுல்லாக சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் கொண்டு போனோம் நம்ம. ஸோ ரெண்டாவது பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ். ஸோ இதை சொல்லணும்னா ஒன்றுமே கிடையாது. மொத்தம் வந்து 76 பேர் வந்து மொத்தம் வந்து பைலிங்கல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 2016 2 பேரில் ஆரம்பித்தோம் நம்ம. 2026 பார்த்தீங்கன்னா 17 பேர் பார்த்தீங்கன்னா. ஸோ மொத்தம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 76 பேர் இது வரையும் பைலிங்கல் வாங்கியிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இந்த பிளாட்டினம் வாங்கினாங்க, கோல்டு சர்டிஃபிகேட் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து பிளாட்டினம் அண்ட் கோல்டு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ இமேஜ் போக சின்னதாகிட்டே போகுது. ப்ராப்ளி நாங்கள் அதுக்கடுத்து அந்த 2-3 ஸ்லைடு போகணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு வருஷத்துக்கு தனித்தனியாக இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 76 பேர் வாங்கியிருக்காங்க பிளாட்டினம், கோல்டு அண்ட் இது மாதிரி. அந்த பிளாட்டினம்ன்றது வந்து 4 செமஸ்டருக்கு ஈக்குவலண்ட், ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக ஊருக்கு வரும்போது ஃபஸ்ட்டு கேட்குற இந்த கேள்வி அதுதான் வந்து இந்த பைலிங்கல் நான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பைலிங்கல் வந்து உங்கள் காலேஜுக்கும் உதவும். அது
உங்கள் கிரெடிட்ஸ் வந்து லாங்குவேஜோட கிரெடிட்ஸ் வந்து காலேஜுக்கும் உதவுது. அதை வெரி சிம்பிளாக சொன்னீங்கன்னா மோர் டீட்டெயில் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து கேட்டுங்க. அது அதுக்கடுத்து மூணாவது ஓகே தமிழ் எஜுகேஷன்றது வந்து லீடர்ஷிப் டீம். இது லீடர்ஷிப்ன்றது நாங்கள் சொல்கிறது வந்து அட்மின் டீம் கிடையாது. சிவா பாலா நாங்கள் அட்மின் இருக்கோம், நாங்கள் மட்டுமே கிடையாது, டீச்சர்ஸ் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ நாங்கள் என்ன தான் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸில் நாங்கள் ரன் பண்ணுறோம். பட் பிஹைண்ட் தி சீன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த மொத்தம் வேறு 70 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிம்மில் இருக்குது, என்ன ஈடம்பெரிய சொல்லுவோம் நம்ம, அதே போல் உட்பெரியில் இருக்குது, அதே போல் வந்து மூணாவது வந்து விர்ச்சுவல். மொத்தம் 3 இதில் ரன் பண்ணுறோம். கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறைய பேரோட கேள்வி உங்களுக்கு ஏன்னா அப்படின்னா வந்து பிரான்ச்சஸ் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம்ல, ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் அது. அதில் நிறைய லாஜிஸ்டிக்கலும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியாதது. விர்ச்சுவல் வந்து நம்மளோட மோர் ஃபோக்கஸ் அப்போ போகுது இனிமேல் அது ஓகே. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஃபிசிக்கலாக ஸ்கூலுக்கு வர முடிய மாட்டுது அது. அதனால் வந்து மோர் விர்ச்சுவல் வந்து ஃபிசிக்கலாலாம் இருக்க தான் போகுது. அது மோர் ஃபோக்கஸ்ட் வந்து விர்ச்சுவலாகவும் நடக்க போகுது. ஏன்னா இங்கிருந்தவங்க வெளியூர்களுக்கு போய் அதை கண்ட்ரிபியூ பண்ணுறாங்க. அது அதனால் விர்ச்சுவலில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் நிறைய இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அடுத்து நம்ம ஸ்கூலோட இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டினம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா $1,200 வந்து 4 வருஷத்துக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். வந்து கோல்ட் சைடில் வந்து $1,000, அதே போல் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா அந்த $800. ஸோ அதை 4 இயர்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஏன்னா 1,200 மீன்ஸ் வந்து நம்ம வந்து 4 இயர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பேக் டு த கம்யூனிட்டி அதுக்காக தான் வந்து. ஸோ நம்ம இதில் நிறைய வாலண்டியர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படித்து வந்த பைலிங்கல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பி வந்து உதவுறாங்க அவங்க ஓகே. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்தோம் ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்கூலை ரன் பண்ணுறோம், தமிழ் போது வந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் தேட் வாட் ரைட், உங்களுக்கே தெரியும் இமிக்ரேஷன் போக போக மோர் ஸ்க்ரூட்டனைஸ் தான் ஆக போகுது அது ஓகே. நமக்கு அடுத்து வந்து இந்த தமிழை கொண்டு போகணும் அப்படின்றது, இங்கே இருக்கிற மக்களை கொண்டு போகணுன்னா வேறு யார் வேணும், நம்மளோட ஸ்டூடெண்ட்டே உள்ளே வந்தால் தான். அதான் வந்து அதோட மோட்டிவேஷன் தான் அது. அந்த ஸ்காலர்ஷிப்போட ஃபண்டு அது. அகைன் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நேஷனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் தமிழ் நேச்சுரல் ஆர்ட் ஆக்சுவலி ATTA சொல்லுவோம் நம்ம. அதில் வந்து சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் தான் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே. MNTS டீச்சர்ஸ் தான் வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து MNTSோட வந்து பங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணதுனால நம்ம இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ACTFL எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 17வது லாங்குவேஜாக வந்து நம்ம வந்து தமிழ் வந்து ஆட் ஆகிருக்குது ஓகே. இது வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் வந்து. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜில் வந்து ஆட் பண்ணுறதுன்றது வந்து பிஹைண்ட் தி சீன்ஸில் வந்து நிறையா ஒர்க் நடந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து LMS தெரியும். பேண்டமிக் வந்தப்போ எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அது பேண்டமிக் வந்தப்போ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வச்ச மாதிரி ஒன்லி ஒன் ஸ்கூல் ஐ கேன் சே தட் ஈஸிலி வந்து நெக்ஸ்ட் வீக் மூவ் ஆகிட்டோம். எந்த ஒரு அப்ஜெக்ஷன் யாருக்குமே கிடையாது. அப்போ பேண்டமிக் வந்துருச்சு ஓகே, எல்லாம் விர்ச்சுவல் ஆரம்பிக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே டுக் அட்லீஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஆர் மந்த் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வீக் சிம்பிளாக மூவ் பண்ணிட்டோம். ஏன்னா வி ஆர் அஹெட் ஆஃப் அந்த டெக்னாலஜியில் சொல்கிறது அது. ஸோ LMS இருக்குது, ரீட் தமிழ் ஆப்பு. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூலுக்கு வராட்டி பரவாயில்லைங்க ஓகே. அட்லீஸ்ட் அந்த ரீட் தமிழ் ஆப்பை சொல்லுங்கள். அது நம்ம ஸ்கூல் கிரியேட் பண்ண ஆப் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோலிங்கோ அவார்டு அது ஓகேவா. நம்ம தமிழ் ஸ்கூல் வந்து என்னது 2020 வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அவார்டு வந்து ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்னது ஒரு லாங்குவேஜ்க்காக கொடுத்த விருது, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுக்க விருது. அதே போல் நாங்கள் வந்து இந்த காக்னியெல்லாம் வந்து அக்ரிடேஷனுக்காக அவங்களை வந்து எவால்வேஷன் பண்ணும்போது அவங்க தே ரியலி சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. நம்ம கொடுக்குற ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், MNTS மாதிரி தான் நான் சொல்ல கொஞ்சம் நிறைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் இருக்க தான் செய்யுது அது. ஏன்னா நம்ம அந்தளவு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து நிறைய இதை அச்சீவ் பண்ண முடியுது அது. ஸோ நம்ம 2020 வந்து ப்ரோலிங்கர் அவார்டு வாங்கினோம் நம்ம. அது நம்ம வந்து அகெயின் டீச்சர்ஸ் தான் முக்கியமான காரணம், அகெயின் அந்த அட்மின் அண்ட் எவ்ரி ஒன் சரியா. ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்லைங் பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து நல்ல குவாலிட்டி ஓகே. குவாலிட்டி வந்து குறைய போகிறதே கிடையாதுங்க. நம்ம பிரான்ச்சஸ் க்ரியேட் பண்ணுறோமோ இல்லையோ குவாலிட்டி வந்து கூட தான் போகுது. அகெயின் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஈவெண்ட்டில் நாங்கள் சொல்கிறோம் எவ்வளோ AI உள்ளே வர போகுது அப்படின்னு சொல்கிறோம் வந்து. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் இட். அதன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சொன்ன ஏற்கனவே சொன்னது 76 பேர் இது பைலிங்கல் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் 15 பேர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வருஷமே நம்பர் கூடி தான் போகுது, அது எந்த உரிமை கிடையாது எங்களுக்கு இது. அதே போல் தமிழ் ஸ்காலர்ஷிப்பு
அது என்ன சொல்லுது, நாங்கள் தமிழ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்குள்ள வந்து அது எந்த ஒரு பாகமும் கிடையாது, கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க தமிழ் ஸ்கூலை பற்றி. லாஸ்ட்டாக ஒன்று WMLD. ஓகே, இதான் வந்து அடுத்த ஈவெண்ட்டு. ஓகே, WMLD இது வேர்ல்டு மதர் லாங்குவேஜ் டே செலிப்ரேஷன்ஸ். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஃபீட்பேக் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்குமே கொஞ்சம் மேக் சென்ஸாக இருந்தது. இதை நான் வந்து இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் காம்படிஷன் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஓகே, அதை முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். பட் ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிஸ்பிளே கொண்டு வந்து அதுக்கு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து ஸ்பீச் வந்து ரியலாக டயர்டாகிடுறாங்க இல்லையா. காலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீச்சை கொண்டு போய் ஊற்றினா அவங்கள்ட்ட போய் நல்லா தான் பண்ணாங்க, பட் அது வந்து டஸ் நாட் மேக் சென்ஸ். ஸோ அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீச் காம்படிஷன் மூவ் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ஸோ 8:30 11 o'clock, அதுக்கடுத்து 11 to 1 o'clock ப்ராஜெக்ட் டிஸ்பிளே. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே மாறுது. அது ப்ராஜெக்ட் டிஸ்பிளே நடக்க போகுது. அகெயின் இந்த வரும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் அதெல்லாம் இருக்க தான் போகுது. 1 to 2 லஞ்சு, அதுக்கடுத்து வந்து 2 to 4 வந்து கார்னிவல். ஓகே, வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக போவோம். ஓகே, ஏன்னா வந்து நீ கார்னிவலில் வச்சதுக்கப்புறம் ஸ்பீச் காம்படிஷன் கொடுத்தீங்கன்னா விளாடுவானா கூட எனக்கு டவுட்டு தான் அது லைட்டியாக. ஸோ போகும்போது வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு போட்டோம். 4:30 வந்து ஸ்பீச் காம்படிஷன் அண்ட் ப்ராஜெக்ட் டிஸ்பிளே வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், ப்ரைஸ் கொடுத்துருவோம். சரியா, இவ்வளோ தாங்க WMLDயோட அடுத்த ஈவெண்ட்டு. ஸ்பீச் காம்படிஷன்ஸ்க்கான டாபிக் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. பேசிக்காக கொஞ்சம் லாஸ்ட் வீக்கில் இருந்ததுனால லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். எல்லா டீச்சர்ஸும் அனுப்பிச்சிடுவாங்க நினைக்கிறோம். அப்படி பண்ணலைன்னா டீச்சர்ஸ் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு இமெயிலும் வந்திருக்கும், என்னோடய இமெயிலேருந்து வந்திருக்கும். தடவை பாலா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால stalin@imnthamilschool.org வந்திருக்கும். சில சமயம் வந்து ஸ்பேம் இல்லாட்டி டாஸ்க் போயிருக்கும், பார்த்துக்குங்க. சரியா, நன்றி. வணக்கம். எங்கள் ஆதரவாளர்களுக்கு நன்றி சொல்லும் தருணம் இது. மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் பெருமை மிகு ஆதரவாளர்களுக்கும் புரவலர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நம் மண்ணின் மரபு கலைகளை நாம் கற்று அரங்கேற்ற தொடர்ந்து நிதியுதவி வழங்கி நமக்கு பேராதரவு நல்கும் மினசோட்டா மாநில கலைத்துறைக்கு மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் இதயம் கனிந்த நன்றிகள். This activity is made possible through a grant from the Minnesota State Arts Board, with support from the Arts and Cultural Heritage Fund through legislative appropriation. We extend our heartfelt thanks to the Minnesota State Arts Board, MSAB, for their generous support and continued commitment to the arts in our community. இவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் உரித்தாகட்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம் சங்கத்திற்கு தங்கள் பேராதரவை நல்கி நம்முடன் தொடர்ந்து பயணித்து வரும் நம் பெருமை மிகு டைமண்ட் ஸ்பான்சர் டாக்டர் டேஷ் ஃபவுண்டேஷன் டாக்டர் டேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Now let's thank our proud platinum sponsors: My Home Mortgage, Homes by Raudir, Aroma Indian Cuisine, AD Stanley, Amir Shah, LifeMap Wealth Advisor, Pradeep Sukhani. Thanks to our proud gold sponsor, Bridge Realty by Valen M. Ambalam, Heavenly Homes by Meenu John, DNG Realty LLC by Gopi Sivanathan, and Dream Homes by Abdul Ghafoor Hamza. Thanks to our proud silver sponsors, Avni Grains, Specialty Online Grocery Store, Ashok Sunkavalli, Sterling Peak Financials, MVP Cricket Academy, where champions are made, Kalki Arts by Suchitra Raghavan, and Kumar's Restaurant Apple Valley LLC by Harini. AIinmotion.ai, powered by Piozil.com by Edward. தமிழ் மரபு, கலை, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அயராது உழைக்கும் நம் மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் முயற்சிக்கு மதிப்பளித்து பெரும் ஆதரவுடன் துணை நின்று கைகோர்த்து நம்முடன் பயணிக்கும் புரவலர்கள், ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியும் பாராட்டுகளும்.